வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, யாருடைய நகைக்கடன்கள், அதாவது உங்களுடைய நகைக்கடன்கள் 5 பவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களையும் 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களையும் இன்று முதல் தள்ளுபடி செய்ய போவதாக அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பற்றின ஒரு முழுமையான ஒரு வீடியோவை தான் இது இருக்க போகுதுங்க. அனைவரும் எதிர்பார்த்த ஒரு ஸ்கீம் அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாருமே இந்த நகைக்கடன் தள்ளுபடியை கிடைக்குமா கிடைக்காதா, இந்த 2026ஆம் ஆண்டுக்கான சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் இந்த சூழ்நிலையில தான் இந்த தேர்தல் அறிக்கையில் நமக்கு கிடைச்சிருக்குதுங்க இந்த ஸ்கீம் அப்டேட். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பயிர்க்கடன் தள்ளுபடி, மகளிர் சுய உதவி குழு கடன்கள் தள்ளுபடி, இந்த மாதிரி நிறைய தள்ளுபடிக்கான வீடியோ அடுத்தடுத்து வரப்போகுது. மெயினாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பற்றினதான். சரிங்களா? இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இந்த தமிழ்நாடுக்கு மட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 6000 கோடி ரூபாயை பயன்பெறக்கூடிய ஏழை எளிய மக்கள், விவசாயிகள் யார் யார், அதே போல் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியான நபர்கள் யார், அவர்களுடைய பெயர் பட்டியலும் ஏன் அவங்க தகுதியான நபர்களாக இருக்காங்க அதற்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ஆப்போசிட்டாக நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி இல்லாத நபர்கள் யாரு, அதற்கான காரணத்தையும் அதற்கான விளக்கத்தையும் தெளிவாக இந்த வீடியோ முழுமையாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? வீடியோவை தொடர்ந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக ஏழை எளிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம முதல்ல பார்க்க போகிறது இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு 6000 கோடி பயன்பெறக்கூடிய விவசாயிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, உங்களுடைய ரேஷன் அட்டை 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத உறுதியளிச்சிருக்காங்க. அதாவது உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படணும் அப்படின்னா 5 பவுனுக்குள்ளே இருக்கணும், 40 கிராமுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களுடைய நகைக்கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செய்வோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா எதற்காக இவங்க தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியானவங்களாக இருக்காங்கன்றதுக்காக. சரிங்களா? ஸோ இதில் சொல்லியிருக்காங்க பாருங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி உறுதி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. தள்ளுபடியும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல் தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், அதாவது பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா, ஸோ முதியோர் உதவித்தொகை வாங்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இந்த தள்ளுபடி உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தகுதியான நபர்கள், தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய ரேஷன் அட்டை நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியில்லாத நபர்கள் யார், அதற்கான காரணமும் சொல்லியிருக்காங்க. அதில் அதே ஆப்போசிட் தான், 40 கிராமுக்கு மேலே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 5 பவுனுக்கு மேலே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. 40 கிராமுக்கு மேலேனா 41 கிராமு, 42 கிராம் இந்த மாதிரி இருந்தாலும் சரி, 5 பவுனுக்கு மேலே 5.5 சவரனு, 5.5 சவரனு, 10 சவரனு, 15 சவரன் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏன் இவங்கெல்லாம் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி இல்லாதவங்களா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரேஷன் அட்டை, ஓகேங்களா, வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர் ரேஷன் அட்டை நம்பரை, சரிங்களா, தவறாக வழங்கியிருந்தாலும் சரி, கொடுக்காம இருந்தாலும் சரி, நீங்கள் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி இல்லாதவங்களா ஆகிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்கள் ஆதார் நம்பரையும் நீங்கள் கொடுக்கலனாலும் நீங்கள் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி இல்லாதவங்களா மாறிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதே போல் கூட்டுறவு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் தள்ளுபடி கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் போலி நகையாக வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் இந்த தள்ளுபடி வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பயிர்க்கடன் ஓகேங்களா வாங்கியிருந்தீங்க 2021க்கு அப்புறம் நீங்கள் பயிர்க்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதற்கான தள்ளுபடியும் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து நகைக்கடனை நீங்கள் முழுமையாக செலுத்தியிருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. ஸோ இதுதான் அடுத்ததாக வந்து இந்த தமிழக அரசால் வழங்கப்பட்ட ரேஷன் அட்டை இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டோட ரேஷன் அட்டையாக இருக்கணும். அப்படி இல்லாமல் உதாரணத்துக்கு ஆந்திரா, கேரளா மாநிலம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்டோட ரேஷன் அட்டை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் தான் ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய அட்ரஸும் வந்து தமிழ்நாட்டோட அட்ரஸ் இருக்கணும். அப்படி இல்லாமல் வேறு மாநிலங்களோட அட்ரஸ் உதாரணத்துக்கு ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்த ரேஷன் அட்டையிலையும் சரி ஆதார் அட்டையிலையும் சரி அட்ரஸ் வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. சரிங்களா? ஸோ இன்னைக்கான அரசு ஸ்கீம் அப்டேட்டில் இன்றைக்கே வந்திருக்க ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டில் இதுவும் ஒன்றுங்க. இன்று முதல் வந்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நகைக்கடன்கள் வந்து ஒரு வாரம் கழித்து நீங்கள் எங்கே நகை வச்சுருக்கீங்களோ சரிங்களா, இது எந்தெந்த வங்கிகளெல்லாம் பொருந்தும் அப்படின்னா கூட்டுறவு வங்கிகள், கிராமப்புற வங்கிகள், சில தனியார் குறிப்பிட்ட வங்கிகள் மட்டும்தான் இதில் தள்ளுபடி பெறுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பெறுறதுக்கு வந்து தகுதியான வங்கிகள் அப்படின்றத அடுத்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ.